ரைட். ஸோ இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா சிபியுவின் கட்டமைப்பு கூறுகள். ஸோ அதுல நாம இந்த கூட்டிகள் சம்பந்தமான விடயங்களை இந்த கிளாஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க சார், கூட்டிகள் என்று சொல்லப்படும். அது நம்ம ஆங்கிலத்துல அடர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்களை நம்ம பயன்படுத்தும். அடர்ன்னு சொல்லுவோம். அது சில நேரம் உங்களுக்கு இலத்திரனியல் சுற்றுன்னு சொற்களும் பயன்படுத்தப்படும். ஆனா சரியான பேர் என்னன்னு சொன்னா கூட்டிகள் சொல்லக்கூடிய இந்த கூட்டிகள் சொல்லக்கூடிய பேர் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கூட்டிகள்ங்கிறது இரும இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். ரைட். ஸோ நீங்க மூன்றாவது அலகுல படிச்சிருப்பீங்க. என்னன்னா இந்த இரும இலக்கங்களை கூட்டல் கழித்தல் தொடர்பான விடயங்கள் மூன்றாவது அலகுல படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப இந்த இரும இலக்கங்களை கூட்டுவதற்குத்தான் இந்த கூட்டிகள் சொல்லக்கூடிய விடயம் பயன்படுத்தப்படும். எங்க பயன்படுத்தப்படும் சொன்னா இந்த சிபியுக்குள்ள பயன்படுத்தப்படும். நமக்கு தெரியும் சிபியுக்குள்ள 3 பிரிவுகள் இருக்கும். ஒன்று கட்டுப்பாட்டு அலகு, இன்னொன்று பதிவகம். எண்கணித செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கூறு தான் என்னன்னு சொன்னா இந்த ஏஎல்யூன்னு சொல்லக்கூடியது. அப்ப கூட்டிகள் சிபியுக்குள்ள ஏஎல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும். ரைட். இப்ப கூட்டிகளை நாம பொதுவா 2 வகைப்படுத்துவோம். ஒன்று அரை கூட்டி, அதாவது நம்ம ஹாஃப் அடர்ன்னு சொல்லுவோம். 2 முழுமை கூட்டி, ஃபுல் அடர்ன்னு சொல்லுவோம். அப்ப கூட்டிகள் நம்ம 2 வகைப்படும். கூட்டிகள் சொன்னா நீங்க பெரிதா ஒன்று நீங்க யோசிக்க தேவை. இப்ப நம்ம வளமையா இலக்கங்களை நம்ம கூட்டுவோம் தெரியுதானே. இப்ப 10, 20, 30, 40 சொல்லி அந்த இலக்கங்களை நம்ம கூட்டுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா இரும இலக்கங்களை கூட்டப்படும். வளமையா நீங்க பதின்ம இலக்கங்களை கூட்டி தான் பழகிருப்பீங்க. அதே மாதிரி மூன்றாவது அலகுல நீங்க பதின்மை இலக்கம், இருமை இலக்கம், எண்மை இலக்கம், பதினறுமை இலக்கம் போன்றவைகள் கூட்டல் கழித்தல் தொடர்பான விடயங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ரைட். அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல இருமை எண்களை கூட்டக்கூடிய விடயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அது அந்த சிபியுக்குள்ள எந்த இடத்துல எந்த மாதிரி இது கூட்டப்படும் என்று சொல்லி அந்த கான்செப்டை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ரைட். இப்ப கூட்டிகள் 2 வகைப்படும். ஒன்று அரை கூட்டி, அடுத்தது முழுமை கூட்டின்னு சொல்லி 2 வகைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இடையில ஒரு கால் ஒன்று வந்துட்டு சரி. ஓகே. நாம இதுல பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா அரை கூட்டிகள் தொடர்பான விடயத்தை நாம முதலாவது பார்ப்போம். சரியா? ஸோ அரை கூட்டிகள் சொல்றது 2 தனித்தனியான இருமை இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். அதாவது இந்த மாதிரி இருமை இலக்கங்கள் தெரியும் தானே. அதாவது 0, 1 என்று சொல்லக்கூடிய இந்த இருமை இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுறது. அதாவது 2 இருமை இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்துறத நம்ம இந்த ஹாஃப் ஆர்டர்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த அரை கூட்டினுடைய இந்த ஒரு கட்ட வரைபடத்தை உங்களுக்கு பார்த்தா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நம்ம இந்த உள்ளீடுகளை 2 உள்ளீடுகளையும் நான் ஏபின்னு சொல்லி 2 உள்ளீடுகள் எடுத்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல ஹாஃப் ஆர்டருக்கான ஒரு சுற்று, ஒரு தர்க்க சுற்று இந்த இடத்துல வரும். ஸோ அதை நம்ம அதை பிறகு பார்ப்போம். இந்த மாதிரியான சுற்று இந்த இடத்துல வரும்னு சொல்லி நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ இப்ப 2 உள்ளீடுகளும் நமக்கு வெளியீடுகள் 2 வெளியீடுகள் கிடைக்கும். ஹாஃப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வெளியீடுகள் கிடைக்கும். அதுல ஒரு வெளியீட்டை நாம சம்மன்னு சொல்லுவோம். ஒரு வெளியீட்டை நாம சம்மன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே நேரம் இன்னொரு வெளியீட்டை நம்ம அந்த கேரி அல்லது சி அவுட்ன்னு சொற்களை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா அப்ப ஹாஃப் ஆர்டர்ன்னு சொல்லும் போது 2 உள்ளீடுகளும் 2 வெளியீடுகளும் காணப்படும். உள்ளீடுகள் பரவாயில்ல, நம்ம அந்த ஏபி என்று போட்டிருக்கேன், அது பிக்யூ என்று வரலாம், அல்லது நேரடியாக இருமை இலக்கங்களை பயன்படுத்தலாம். ஏதோ அவங்க உள்ளீடுகள் பயன்படுத்தலாம். ஆனா வளமையா வெளியீடுகள் இந்த எப்போ இதை சம்மன் தான் இதை பயன்படுத்துவாங்க. இதை கேரி அல்லது சி அவுட்ன்னு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. ரைட். ஓகே. இப்ப நான் பார்ப்போம் எப்படின்னு சொன்னா அரை கூட்டிக்கான உண்மை அட்டவணை. எக்ஸாம்ல உங்களுக்கு அரை கூட்டிக்கான தர்க்க சுற்று, அரை கூட்டிக்கான பூலியன் கோவைகள், அரை கூட்டிக்கான உண்மை அட்டவணை போன்ற விடயங்களை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம்.
இதை நான் பாத்தீங்கன்னு சொன்னா அரைக்கூட்டியினுடைய உண்மை அட்டவணை பாருங்க. ரைட். இந்த உண்மை அட்டவணையை வந்து செய்வதற்கு உங்களுக்கு வந்து இருமை இலக்கங்களை கூட்டுதல் தொடர்பான அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு என்னன்னு புரியும். ரைட். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, இந்த ஏயும் பியும் சொல்றது வந்து உள்ளீடுகளாக இருக்கும். அதே நேரம் இந்த சம் சி அவுட் சொல்றது வந்து வெளியீடுகளாக இருக்கும். ரைட். அப்ப இதோட வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது உள்ளீடுகளாகவும், ஸோ இதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது வெளியீடுகளாக இருக்கும். முதலாவது பாருங்க என்னன்னு சொன்னா, பூஜ்ஜியத்தையும் கூட்டும் போது, ஸோ நீங்க வளமையா யோசிக்கிறதா, பூஜ்ஜியத்தையும் கூட்டும் போதோ நமக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னு கேட்டா 0 கிடைக்கும். அடுத்தது வந்து நமக்கு மீதி எதுவுமே இல்லை, அதை நம்ம 0 எடுக்கும். ரைட். மீதி இல்லாத பட்சத்துல நம்ம அதை 0 எடுப்போம். சரியா? அதாவது நம்ம வரக்கூடிய அந்த சம்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா அது கூட்டுத்தொகையில குறிக்கும். அதாவது நம்ம கூட்டி போடக்கூடிய விடைகள் இருக்குதான் அந்த கூட்டுத்தொகை, அதான் நம்ம சம்மண்டு கொடுப்போம். மீதியை வந்துதான் நம்ம இந்த சி அவுட்ல வந்து எழுதுவோம். சரியா? அப்ப இந்த இடத்துல பூஜ்ஜியத்தையும் நீங்க கூட்டும் போது உங்களுக்கு அதுல கூட்டுத்தொகை 0 இருக்கும். மீதி எதுவும் இல்லை, சோ அதை நம்ம 0 போடுறோம். ரெண்டாவது பாருங்க, பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டும் போதோ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு கேட்டா 1 கிடைக்கும். சரி, பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டும் போது உங்களுக்கு கூட்டுத்தொகை 1 இருக்கும். மீதி எதுவும் இல்லை, அதுவும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா 0 இருக்கும். ரைட். அடுத்தது பாருங்க, 0 கூட்டினாலும் சரி, 1 கூட்டினாலும் சரி, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 தான். இல்லை, 1 கூட்டினோம்னு சொன்னா நீங்க சாதாரணமா கூட்டினாலே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. அங்கேயும் மீதி இல்லை, 0. ஸோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா, 1 கூட்டுங்க. 1 கூட்டும் போது இருமை இலக்கங்கள் 1 கூட்டும் போது கூட்டுத்தொகை 0 இருக்கும். உங்களுக்கு மீதி வந்து 1 வரும். நம்ம வளமையா செய்யறது, அதாவது 1 கூட்டும் போது இருமை இலக்கங்கள் 1 கூட்டும் போது உங்களுக்கு வந்து 0 வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட மீதி வந்து 1 வரும். அந்த மீதி 1 தான் நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம், இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 1 வந்து இந்த இடத்துல போடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப சம்ங்கிறது கூட்டுத்தொகையை குறிக்கும், சி அவுட் வர்றது மீதியை குறிக்கும். சில நேரம் அதாவது கேரியன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சொற்களும் வந்து எக்ஸாமுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப அடுத்ததா நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, அப்ப இதுதான் என்னன்னு சொன்னா அரைக்கூட்டிக்கான உண்மை அட்டவணை. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அரைக்கூட்டிக்கான உண்மை அட்டவணை எழுதுகன்னு சொன்னா, வரைகன்னு சொன்னா நீங்க இந்த உண்மை அட்டவணை வரையக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, ஓகே, இப்ப அந்த உண்மை அட்டவணையில இருந்து சம்மிற்கான கோவை, அதே நேரம் சி அவுட்டிற்கான கோவை, இப்படியான விடயங்களை வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ரைட். ஸோ அப்ப இப்படி கேட்கும் போது நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்றேன். சரியா? இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, ரைட். ஓகே. இப்ப அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க என்னன்னு சொன்னா, பூலியன் கோவை வந்து எழுத சொல்லுவாங்க. எப்படி எழுத சொல்லுவாங்கன்னு கேட்டா, சம்மிற்கான கோவை எழுதுக, சி அவுட்டிற்கான கோவை எழுதுகன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப நான் உங்களுக்கு சம்மிற்கான கோவை வந்து எழுத போறேன் பாருங்க. சம்மிற்கான கோவை எழுதும் போது இதுதான சம்ங்கிறது வந்து நமக்கு வெளியீடு. அதுல இருக்கக்கூடிய நம்ம ஒன்றுகள் எடுக்கணும். ரைட். நீ இந்த 4வது அலகு படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், மின் டேர்ம் மிக்ஸ் டேர்ம் எங்க கான்செப்ட்ல படிச்சிருப்போம். எப்படின்னு சொன்னா, உண்மை அட்டவணையிலிருந்து பூலியன் கோவைகளை எடுக்கிற விடயம் சம்பந்தமா நீங்க முன்கூட்டியே படிச்சிருக்கணும். ரைட். என்ன செய்ய எப்படி எடுக்க போறோம்னு பாருங்க. இந்த வெளியீடுகள் 1 இருக்குத்தானே, இந்த 1 இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை எடுக்கணும். அப்ப இந்த 1க்கு நேரா, சரி, இந்த 1க்கு நேரா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, 1க்கு நேரா நீங்க இந்த உள்ளீடுகளை பார்க்கணும். சரியா? இப்ப 1க்கு நேரா நீங்க உள்ளீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட், இதை யூஸ் பண்ணேன். இப்போ 1க்கு நேரா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஏக்கு நேரா 0 இருக்கு, பிக்கு நேரா 1 இருக்கு. அப்ப 0 இருந்தா நம்ம எப்படி எடுப்போம்? 0 இருக்கும் பட்சத்துல வந்து 0 இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எப்படி எடுப்போம்னு சொன்னா, அதை
ஏக்கு நேரா 0 இருந்தா ஏ பார் என்று எழுதுவோம். பிக்கு நேரா 1 இருந்தா நம்ம அப்படி எழுதுவோம். அப்ப ஏ பார் பி. திரும்பி அடுத்த ஒன்றை பாருங்க, இந்த ஒன்றை பாருங்க. இந்த ஒன்றுக்கு நேரா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியீடு ஒன்றாக இருக்கும் போது அதுக்கு நிகரான உள்ளீடுகளை பார்க்கணும். உள்ளீடு வந்து ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஒன்றுக்கு நேரம் இருக்கிற அந்த ஏ இங்க அந்த மாறிய வந்து நம்ம அப்படி எழுதுவோம், ஏ என்று எழுதுவோம். பிக்கு பாருங்க, இந்த 0 இருக்கு தானே, 0 இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பார் போட்டு எழுதுவோம். இது நீ அந்த சொற்கோவை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொற்கோவைகளை பொறுத்த வரைக்கும் 1 இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அப்படி எழுதுவோம், 0 வாரம் பட்சத்துல வந்து பார் போட்டு எழுதுவோம். அப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சம்மிட்கான கோவை பாருங்க, இந்த இடத்துல எழுதிருக்கேன் பாருங்க. சம்மிட்கான கோவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். பாத்தீங்கன்னா இந்த கோவையை நீங்க சேர்த்து எழுதினா சரி, அதாவது ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். இது எதுக்கு சமன்னு சொன்னா இந்த ஏஎக்ஸ் ஓர் பி என்கிறதுக்கு சமனாக இருக்கும். சரியா, இதைத்தான் நாம எதுல படிச்சிருப்போம்னு சொன்னா இந்த எக்ஸோர் கேட்ஸ்ல வந்து படிச்சிருக்கணும். சரியா, இப்ப ஏ பார் பி ஏ பி பார்ன்னு சொல்றது எதுக்கு சமனா இருக்கிற ஏ எக்ஸ் ஒரு பிக்கு வந்து சமனாக இருக்கும். அதே நேரம் சி அவுட்டிற்கான கோவை அல்லது இந்த கெரிக்கான கோவை என்னன்னு கேட்பாங்க. சம்மிற்கான கோவை கேட்ட மாதிரி அந்த சி அவுட்டிற்கான கோவை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சி அவுட்டிற்கான கோவை பார்க்கும்போது சி அவுட்டுக்கு நேரம் நீங்க இந்த ஒன்றை பார்ப்பீங்க. இதான் அந்த வெளியீடு ஒன்றாக இருக்கு. அந்த ஒன்று வெளியீடு அதுக்கு நிகராக உள்ள உள்ளீடுகளை பார்ப்போம். அதுக்கு நிகராக உள்ள இந்த உள்ளீடுகளை பார்ப்போம். சரியா, இந்த உள்ளீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்றாகத்தான் இருக்கு. ஒன்றாக இருக்கும்போது நீங்க அந்த ஏபின்னு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ஏபின்னு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல எழுதிங்க பாருங்க, ஏபி. இதுதான் வந்து என்னன்னா சி அவுட்டிற்கான கோவை. அப்ப நாம இதுல இருந்து உங்களுக்கு என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னா அரைக்கூட்டினுடைய உண்மை அட்டை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கோம். ஸோ அதே நேரம் அரைக்கூட்டிக்கான பூலியன் கோவைகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கோம். அதாவது சம்மிற்கான கோவையும் பார்த்திருக்கோம், சி அவுட்டிற்கான கோவையும் பார்த்திருக்கோம். ரைட், இப்ப அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு கேட்டா இப்ப அரைக்கூட்டிற்கான தர்க்க சுற்று வரைய சொல்லியிருப்பாங்க. ரைட், இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஏ எக்ஸ் ஒரு பி தானே கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பூலியன் கோவை தரப்படும் போது அந்த பூலியன் கோவைக்கு நிகரான ஒரு தர்க்க சுற்று வரை தெரிஞ்சிருக்கணும். தர்க்க சுற்று தரப்படும் இடத்து அதுல இந்த பூலியன் கோவை இருக்கிறது. பூலியன் கோவை தரப்படும் போது அதற்கான தர்க்க சுற்று வரைகிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு எக்ஸோர் கேட், அதாவது ஏயையும் பியையும் நீங்க உள்ளீடாக வழங்கும் போது உங்களுக்கு இங்க சம் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க அந்த தர்க்க சுற்றுல வந்து குறிச்சு காட்டணும், இது சம்னு குறிச்சு காட்டணும். ரைட், இது சம் கிடைக்குது. சமுக்கு உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ஏ எக்ஸோர் பி என்று சொல்லக்கூடிய அவுட்புட் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் ரெண்டாவது சி அவுட்புட் கிடைச்சது பாருங்க, ஏபி கிடைச்சிருக்கு தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஏயையும் இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு நடந்து, சரியா, ஏயும் அதாவது பியையுமா பில இருந்து எடுக்கணுமா இங்க இருந்து. ஸோ அப்ப நீங்க ஒரு ஏயை வந்து உள்ளீடா கொடுக்கணும். ஸோ அதே நேரம் நீங்க என்ன கொடுக்கணும், பியை வந்து கொடுக்கணும். இந்த ஏயும் பி பெருக்கப்பட்ட நம்ம என் கேட் தானே யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சி அவுட் வந்து வெளியீடாக கிடைக்கும். ஸோ அப்ப இதுதான் என்னன்னு சொன்னா உங்களுக்கு சி அவுட்டின் அதாவது அரைக்கூட்டிற்கான தர்க்க சுற்றாக இருக்கும். சரியா, அப்ப நாம இந்த அரைக்கூட்டி சம்பந்தமான உங்களுக்கு 3 விடயங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு அரைக்கூட்டிற்கான உண்மை அட்டவணை, அரைக்கூட்டிற்கான பூலியன் கோவை, அதே மாதிரி அரைக்கூட்டிற்கான தர்க்க சுற்று. இந்த 3 வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையாக இருக்கும். ரைட், ஸோ அப்ப அடுத்தது வந்து நாம முழுமை கூட்டி தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம்.